நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். பரிசுத்த தேவனின் நாமத்தினாலே, இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களுடைய மனங்களில் ஆண்டவருடைய நல்ல செய்தியை விதைக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்து அனுப்பிய அந்த நல்ல வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களில் விதைக்க இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் உங்களை மேலும் எடுத்து செல்ல தேவன் இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் இந்த நல்ல செய்தியையும் ஆசீர்வதித்து பிரயோஜனம் உண்டாகும்படி செய்து தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தை நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் நல்ல செய்தியாக கொரிந்தியர் நிருபம், அப்போஸ்தலன் பவுல் எழுதிய கொரிந்தியர் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 26 முதல் 28 முடிய. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இந்த காரியத்தை தேவன் இவ்விதம் செய்தார், நடப்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் 29வது வசனம் பாருங்கள். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆமேன். அன்பானவர்களே, நம்ம வணங்குற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க, எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த பூமியில் பாருங்க, நிறைய மனிதர்கள் இருக்காங்க, பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, பலவிதமான குணாதிசயங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமேன். அல்லேலூயா. அன்பானவர்களை பாருங்கள், நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் பாருங்கள். அவர் தெரிந்து கொள்ளும் மனிதர்கள், அவர் தேர்ந்தெடுக்கிற மக்கள், ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்கிற ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா, அதாவது அற்பமானவைகளை தேவன் அற்புதமானவைகளாய் மாற்றுகிறார். ஆமேன். அல்லேலூயா.
அற்பமானவைகளை தேவன் இயேசு கிறிஸ்து அது அற்புதமானவைகளாக மாற்றுகிறார். ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமாய் ஆயிற்று. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய தேவன். ஆமாம், இங்கே எது எது உதவாதுன்னு இவங்க இந்த உலகம் புறம்பே தள்ளி போடுதோ, அவமதிக்கிறோ, உதாசீனப்படுத்துதோ, அற்பமாக நினைக்கிறோ இந்த உலகம், அதையெல்லாம் தேவன் கையில் எடுத்து அதை வடிவமைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதையெல்லாம் தேவன் கையில் எடுத்து கனவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுக்குறாங்க. அந்த மனிதனை தேவன் கையில் எடுத்து கனமுள்ள மனிதனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, அற்பமானவைகளை தேவன் அற்புதமானவைகளாக மாற்றுகிறார். அப்போஸ்தலன் பவுல் எழுதிய இந்த வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். தேவன் நம்மெல்லாம் யார், நம்ம என்ன எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம் அப்படின்றத, ஏன் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார்ன்றத அடிப்படையாக நம்ம இதில் இந்த வசனத்தில் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். எதனால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த வசனம், இந்த 3 வசனங்களை வாசிங்க. எதனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், எதனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதும் இந்த 3 வசனத்தில் தான் அடங்கியிருக்கு. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஏழைகள், இல்லாதவர்கள், கல்வி அறிவு இல்லாத மனிதன், ஏழை, கல்வி அறிவு இல்லாத மனிதன், இல்லாத மனிதன், செல்வங்கள் அவன்கிட்ட கிடையாது, இப்படிப்பட்ட மனிதனெல்லாம் தேவன் என்ன செய்கிறார், இந்த பூமியில் தேர்வு செஞ்சு தேர்ந்தெடுத்து எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இங்கே உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனை தேர்வு செய்கிறது பலவிதம். ஆமாம், அது இந்த உலகம் தேர்வு செய்கிறதுக்கும் உலகம் செலக்டட் பண்ணுறதுக்கும் ஆண்டவருடைய புத்தகம் தேர்வு செய்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளை செலக்டட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காரியத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு வசனம் சொல்லும்போது, இந்த காரியத்தின் அடிப்படையில் இந்த உலகம் என்ன செய்யாது, நம்மளை எடுக்காது. ஆனால் ஆண்டவர் அவருடைய வேலைக்காக இந்த மனிதர்களை எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வேலையை செய்யும்படியா, ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியா உலகத்தில் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்பானவர்களை பாருங்க, தேவன் இந்த அடிப்படை, இந்த தகுதியை வச்சு தான் நம்மளை எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் கீழானவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, இந்த சமுதாயத்தில் கீழான அடிநிலையில் கிடக்கிற மனிதன், மிகவும் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையில் எழுந்துக்க வர முடியாமல் கிடக்கிற மனிதனை தான் இயேசு என்ன செய்தார், கீழானவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் இந்த மனிதர்களை தான் என் ஜனங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இவங்களை தான் என் ஜனங்கள், என் வார்த்தையை அறிவிக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதுக்கு தகுதி என்னன்னா இந்த 3 வசனங்கள் தான் தகுதி. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு நல்லா தெரியும், ஆமாம் வசனம் கரெக்டாக நிறைவேறிக்கிட்டு இருக்குது, ஏன்னா நம்மளும் அதில் ஒருத்தந்தான் அப்படின்றது. அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, மனிதனுடைய பெருமையை தேவன் என்ன செய்கிறாரு, வெறுக்கிறாரு. மனிதன்கிட்ட இருக்கிற பெருமைகளை தேவன் வெறுக்கிறார். ஆனால் மனிதன் தாழ்ந்த நிலையில் கிடக்கிறான் பாருங்க, அவனை தேவன் உயர்த்தி கொண்டு வர்றார். அவனை தேர்ந்தெடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அவர் கரத்தில் வச்சு என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறாரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அற்பமானவைகளை கொண்டு தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார் என்பதை நாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, மோசேயை அழைக்கும் போது
தேவன். யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. மோசேயை அழைக்கும் போது அவர் இன்றைக்கி மோசே தேவன் நம்மளை சந்திப்பார் அப்படின்ற ஆயத்தத்தோடலாம் மோசே வரல இல்லையா. அவர் எப்பவும் போல் தன்னோட ஆடுகளை என்ன செஞ்சார், மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் எப்பவும் போல் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். தேவன் சந்திப்பார்னு சொல்லி எந்த ஆயத்தத்தோடையும் வரல. அவர் ஆடு மேய்க்கிறதுக்காக கையில் ஒரு கோல் வச்சுருந்தார். எப்பவும் வச்சிருக்கிற கோல் தான். தினசரி அவர் வழக்கமாக எடுத்துகிட்டு கொண்டு வர, ஆடு மேய்க்கிறதுக்காக கொண்டு வர கோல் தான் அவர் மோசையுடைய கையில் இருந்துச்சு. தேவன் முள்செடியில் தோன்றுறாரு, பேசுகிறாரு. அப்போ பேசும்போது மோசேக்கிட்ட கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது என்கிட்ட கையில் கோல் இருக்குது. அவன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்கிறாரு, மோசையின் கையில் இருக்கிற கோலை, அதை அற்பமான கோலை அற்புத கோலாக மாற்றி கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஆமென். மோசையின் கையில் இருந்த ஆடு மேய்க்கிறதுக்காக மோசை கையில் தினசரி கொண்டு வந்த அந்த கோலை தேவன் அற்புதமான கோலா, அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய கோலாக தேவன் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களை பார்த்தீங்களா, மோசே வழக்கமாக ஆடு மேய்க்கிறதுக்காக கையில் வச்சுக்கிட்டு இருந்த கோல் தான். ஆனால் அதுக்கடுத்து தேவனை சந்தித்ததுக்கப்புறம் அந்த கோளுடைய வேலையே மாறி போச்சு, அந்த கோளுடைய வேல்யூவே மாறி போச்சு இல்லையா. அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், இந்த கோலை கொண்டு நீ அடையாளங்களை அற்புதங்களை நீ செய்வன்றார். இவர் தினசரி ஆடு மேய்க்க கையில் வச்சுட்டு இருந்த கோல் தான் அது. இந்த கோலை கொண்டு நீ அடையாளம் அற்புதங்களை நீ செய்வ அப்படின்ற. அன்பானவர்களே, இப்படி அற்பமான ஒரு கோலை தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற ஒரு கோலை அதை அவர் மாற்றி கொடுத்தார் மோசேக்கிட்ட. இதை நம்ம பார்க்குறோம். கோலை கையில் பிடித்து கொண்டு தான் நீ எங்கே போகணும், பார்வோன்கிட்ட போகணுன்னு சொல்கிறார். நீ கோலை கையில் வச்சுக்கிட்டு தான் பார்வோன்கிட்ட போகணும். யாத்திராமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீ கோலை கொண்டு என்ன செய்யணும், தண்ணீரை அடிக்கணும். தண்ணியை அடிக்கும்போது அந்த தண்ணி ரத்தமாக மாறும் அப்படின்ட்டு. அடுத்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, கோலை புழுதியின் மேலே அடி. அந்த எகிப்து தேசத்தில் புழுதியின் மேலே பார்வோன்னா அந்த புழுதியின் மேலே அடி. அந்த எகிப்து தேசத்தில் அந்த புழுதியின் மேலே நீ இந்த கோலை அடிக்கும்போது அந்த புழுதி எல்லாம் பேன்களாய் மாறி போகணாரு. அதே மாதிரி தான் மாறிச்சு. அடுத்து சொல்கிறாரு, கோலை வானத்துக்கு நேரே மோசையை நீட்டுறாரு. கோலை வானத்துக்கு நேரே மோசையை நீட்டும் போது என்ன ஆகுதுன்னாங்க, இடி, கல், மழை, அக்கினி எல்லாம் அங்கே புறப்படுறதை நம்ம பார்க்குறோம். யாத்திராமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில். அடுத்து நம்ம இந்த காரியம் மோசையின் கோலை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை நீ 2ஆக பிளந்துருன்றாரு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு நீ நீட்டு சமுத்திரம் 2ஆக பிளந்துருன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்பமான ஒரு கோல். மோசே தினசரி ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்த அந்த கோலை தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற கோலாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, அற்பமாக இருக்கிற பொருட்களை கொண்டு தேவன் அற்புதமான காரியங்களை சரித்திரத்தில், தேவனுடைய புத்தகங்களில், சரித்திர வரலாறுகளில் தேவன் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி தான் அவருடைய அடுத்த கட்ட பயணங்களும், மனிதர்களை தேர்வு செய்ததும் இதே மாதிரி தான் அவர் என்ன செய்கிறாரு, தேர்வு செஞ்சிருக்கிறார். பாருங்க, தாவீது கோலியாத்தை வீழ்த்தணும். கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு அங்கே யுத்த ஆயுதங்கள் எவ்வளவோ இருக்குது. யுத்த ஆயுதங்கள் திரளாக இருக்குது. கிடகம் இருக்குது, பட்டயம் இருக்குது, யுத்த வர்க்கங்கள், கவசங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் வச்சிருக்கிற மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கோலியாத்துக்கிட்ட விசேஷமாக இருக்குது. ஆனால் தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்காக எதை பயன்படுத்தினார்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 5 கூழாங்கல்ல எடுக்கிறார்.
5 கூழாங்கல்லை எடுத்துட்டு அதில் ஒரு கல்லை எடுத்து என்ன செய்கிறாரு, கமனில் வச்சு ஒரே எரி. அவ்வளவுதான் கோலியாத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, அவ்வளவுதான் கோலியாத்து. அற்பமானது, அற்பமான ஒரு கூழாங்கல். தாவீது போன பாதையில் இருந்த அந்த கூழாங்கல், அந்த ஒரே ஒரு கூழாங்கல் அன்னைக்கு அந்த படையவே அந்த சுற்றி இருந்த அந்த போர் சேவர்களே நடுங்க வைத்து கொண்டிருந்த, பயங்காட்டி கொண்டிருந்த ஒரு கோலியாத்தை வீழ்த்தினது ஒரே ஒரு கூழாங்கல். அந்த பிரம்மாண்டமான ஒரு கோலியாத்தை வீழ்த்தினது ஒரே ஒரு கூழாங்கல். அன்பானவர்களே, அப்போ அற்பமான ஒரு பொருள் தான். ஆனால் அது ஆண்டவர் அவருடைய கையால் அதை தொடும்போதும், அந்த பொருளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் வேற. அல்லேலூயா. அதனுடைய பவர், அதனுடைய வேல்யூ, அதனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் மகிமையாக இருக்கும். அன்பானவர்களே, கீழே கிடந்த கூழாங்கல் தான், அதுதான் அந்த கோலியாத்தை வீழ்த்திச்சு. தினசரி ஆடு மேய்க்கிறதுக்காக மோசே கையில் வச்சிருந்த கோல் தான், அற்பமான கோல் தான், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் தேவன் அந்த கோலை ஆசீர்வதித்தார். ஆமென். அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இழிவாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள், இவைகளை கொண்டே இந்த உலகம் பைத்தியமாக பார்க்கறதை கொண்டு இந்த உலகத்தில் தேவன் மகிமையாய் வெற்றி சிறக்கிறார். இந்த மனிதர்களை தேர்வு செஞ்சு ஆண்டவருடைய நாமம் இன்னைக்கு உலகம் எங்கும் பிரஸ்தாபப்படுது. உலகம் எங்கும் தேவனுடைய செய்திகள் அறிவிக்கப்படுது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் எல்லாருமே இப்படிப்பட்டவங்களை தான் இயேசு கிறிஸ்து தேவரு செஞ்சு என்ன செய்கிறார்னா பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஒரு 5 அப்பம் 2 மீன் தான் அற்பமாக எண்ணப்பட்டுச்சு. இது இந்த கூட்டத்துக்கு எம்மாத்திரம். 5 அப்பம் 2 மீனை வச்சு இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு சீசர்கள் எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த 5 அப்பம் 2 மீனை 10,000 ஜனங்களுக்கு உணவு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மோடு, அந்த ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் அற்பமாய் நீங்கள் இந்த உலகத்தில் நான் அற்பமாக பார்க்கப்படுறேன், என் குடும்பத்தில் நான் அற்பமாக பார்க்கப்படுறேன், இந்த சமுதாயத்தில் நான் அற்பமாக பார்க்கப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தொடுவார். அவர் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். அற்பமாய் எண்ணப்படுவர்கள், இல்லாதவைகள், இழிவானவைகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறான்னு வசனம் சொல்லுது. தேவ வார்த்தை பொய் அல்ல, அது இன்றைய வரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆடு மேய்ச்ச மோசே தான் ஒரு கூட்ட மக்களுக்கு வழி நடத்தும் தலைவனானார். ஆடு மேய்த்த தாவீது தான் ஒரு கூட்ட மக்களை ஆளுகை செய்கிற ராஜாவானார். தலைவனாக, ராஜாவாக. யாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள். அன்பானவர்களே, அடுத்து பாருங்க, கழுதையை காணும்னு தேடி வந்த சவுல் தான் மக்களை ஆளும்படி முதல் தேவன் தேர்ந்தெடுத்த ராஜா. இஸ்ரவேல் முதல் ராஜா யாரு? தன் வீட்டு கழுதை காணாமல் போச்சுன்னு தேடி வர்றாரு. தேடி வந்த இடத்துல தான் அவருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர் அந்த மக்களை ஆளுகிற ராஜாவாய் மாறுகிறார். அது வரைக்கும் அவர் அந்த சமுதாயத்தில் அந்த மக்கள் மத்தியில் இழிவாய் பார்க்கப்பட்டவர் தான். ஆனால் அவர் தான் அங்கே ராஜா. ஆடு மேய்த்த மோசே மிகப்பெரிய தலைவன்.
அந்த மக்களை வழி நடத்தின தலைவன், ஆலோசனை கொடுத்தவர், ஒரு இரட்சகனாய் ரட்சிப்பின் தலைவனாய் அந்த மோசையை ஏற்படுத்தி தேவன் வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். அற்பமாய் இருந்த ஆடு மேய்க்கிற கோலை அற்புதமாய் பயன்படுத்தின மாதிரி ஆடு மேய்ச்ச மோசையை தேவன் அற்புதமாய் பயன்படுத்தினார். பாருங்க, அற்புதம் அடையாளங்களோட பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தலைவனாக்கினார், ராஜாவாக்கினார். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு சிறை கைதி தேசத்தின் அதிபதியானார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சிறை கைதி தேசத்தின் அதிபதியாய் ஆளுகையில் அமர்ந்தார். இது நம்ம ஆண்டவர் செய்கிற அற்புதம், அடையாளங்கள். வேத வசனம் பொய்யல்ல. கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் எழுதின வார்த்தைகள் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தாலும் இந்த வசனம் தான் அங்கே அடிப்படையாக இருக்கும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் இந்த வசனங்கள் இங்கே அஸ்திவாரமாக இருக்கும். ஆமென். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு சிறை கைதி தேசத்தின் அதிபதியாய் ஆனார்ன்றதை பார்க்குறோம் யோசேப்பின் வாழ்க்கையில். அடுத்து பாருங்க, மீன் பிடிக்கிறவங்களை தான் இயேசு கிறிஸ்து தேர்வு செஞ்சு இந்த மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தார். மீன் பிடிக்கிறவங்க உடம்புல எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மீனுடைய நாற்றம், அந்த மீன் நாற்றம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மீன் வியாபாரிகள்கிட்டலாம் அந்த இது இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி மீனவன், இந்த மீன் கடலோடும் மீனோடும் வலையோடும் இல்லையா, எப்பவுமே பேதுரு மேலே என்னதான் இருக்கும்? அந்த மீனுடைய வாசனை, அந்த காரியம்தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனை கொண்டு தேவன் செஞ்ச காரியங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு நடந்து போகிறாரு. இவர் நிழல் எந்த மனுஷன் மேலே படுதோ, எந்த நோயாளி மேலே படுதோ அந்த நோயாளி குணமடைஞ்சான். அல்லேலூயா. அன்பானவர்களை, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கொண்டு அற்புதங்களை செய்தார். ஆமென். அன்பானவர்களை, அதனால் நம்ம இங்கே அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை இன்று அற்புதமாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். அற்புதர் இயேசுவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. அதனால் அன்பானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட இழிவானவை இல்லாதவைகளை ஆண்டவர் தேர்வு செஞ்சு அற்புதங்களாய் மாற்றுகிறார்ன்றதை இந்த நல்ல செய்தியில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்வை தேவன் உயரச் செய்வார், ஆசீர்வதிப்பார். அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை ஆண்டவர் அற்புதமாய் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அற்புதமாய் மாற்றுகிற என் தேவனாகிய கரத்துக்கு நன்றி. கர்த்தாவே, இவ்வுலகில் நாங்களும் அற்பமாய் இழிவானவைகள், இல்லாதவைகள், பைத்தியமானவைகள், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று புறம்பே தள்ளிய இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் எடுத்து தூக்கி எடுத்து உங்கள் திரு கரத்தினால எங்களை தொட்டு அபிஷேகித்து இன்றைக்கு கர்த்தாவே அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதனை அற்புதமாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே. உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் அன்பு பாசத்துக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய இந்த செயல் கர்த்தாவே தொடர்ந்து இந்த பூமியில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் இழிவானவைகள் இல்லாதவைகளை எடுத்து அற்புதமாய் பயன்படுத்தின உங்கள் அபிஷேகத்தின் கரம் தொடர்ந்து கர்த்தாவே அப்பா இவ்வுலகத்தில் அற்பமாய் இழிவானவையாய் இல்லாதவைகளாய் எண்ணப்படுகிற மனிதர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க வாழ்க்கை அற்புதம் அடையாளங்களாக மாறட்டும் அப்பா. அற்பமாய் பார்க்கப்படுகிற இவர்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.